பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி உபாகமம் 16ஆம் அதிகாரம், அதில் 20ஆம் வசனம். உபாகமம் 16:20. நீ பிழைத்து உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவரும் நீதியை பின்பற்றுவதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். நீதினா நம்ம சுய நீதி கிடையாது, தேவ நீதியை பின்பற்றும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். தேவனுடைய அழைப்புக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இதில் ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்ப்போம். முதல் காரியம் பாருங்க, நீ பிழைத்திருந்து. நீ பிழைத்திருந்துன்னா நம்ம ஒரு மனசுல நினைக்கலாம், நம்ம உயிரோட தானே இருக்கோம், இது என்ன நீ பிழைத்திருந்துன்னு வருது, நம்ம உயிரோட தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதில் சொல்லப்பட்டிருக்கும் பிழைத்திருந்து கர்த்தருக்குள் பிழைத்திருந்து, தேவனுக்குள் பிழைத்திருந்து, உலகத்தினிலே பிழைத்திருப்பதை பற்றி இது சொல்லப்படவில்லை. நம்ம தேவனுக்கென்று நடப்பதற்காக, தேவனுக்கென்று பிழைத்திருப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம அழைப்பே அதுதான். பூமியிலே வாழ்வது மட்டும் நம்ம அழைப்பு கிடையாது. பரலோகத்தில் தேவனை தரிசிப்பதுதான் நம்மளோட முடிவான அழைப்பு. அந்த அழைப்புக்கு எப்படி நம்ம தயாராக முடியும்? கர்த்தருக்குள் தேவனுக்குள் நம்ம பிழைத்திருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அப்ப இனி வாழ்வது நாளில் கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார், அந்த நிச்சயத்துக்குள்ள நம்ம வந்தோம்னா நம்ம உண்மையிலே தேவனுக்குள் பிழைத்திருக்கிறோம் அப்படின்னு நிச்சயத்துக்குள்ள நம்ம இருக்கலாம். அடுத்து பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு. அப்ப உன் தேவனாகிய கர்த்தர் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தேவனாகிய கர்த்தர் எல்லாத்துக்கும் அதை பத்தி ரொம்ப இது கிடையாது, ரொம்ப நம்ம டீப்பா போக தேவையில்லை. ஆனா அடுத்தது பாருங்க, உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு. உனக்கு கொடுக்கும் தேசம்னா என்ன? நீங்க இருக்க வீடா, நீங்க இருக்க ஊரா, நீங்க இருக்கும் தேசமா? அது கிடையாது. பரலோக தேசம். பரலோக தேசம் இது ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரேல் மக்களை கொண்டு விட்டுற போது நடந்த காரியங்களாச்சே, அதை பற்றி மோசே சொன்ன காரியங்களாச்சே, இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் நம்ம நினைக்கலாம். ஆனா அது கிடையாது. பரலோக கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். இது பூமியில் உள்ள கானான் கிடையாது, பரலோகத்தில் உள்ள கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. இது எல்லாமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமா முன்னறிவிப்பாக சொல்லப்பட்ட காரியங்கள். இது எல்லாமே புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு அப்புறம் நிறைவேறிய காரியங்கள்ல தான் உனக்கு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நீங்க அழைக்கப்படுகிறீர்கள். அப்ப பரலோக கானானுக்கு நம்ம போக வேண்டும். அதுதான் தேவனுடைய அழைப்பு, நம்மளை நோக்கி வந்திருக்கிற அழைப்பு. தான் அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பை தெரிந்து கொள்ளலன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம உழுந்து எந்திரித்து கொண்டே இருப்போம். அதனால நம்ம அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தருக்குள் பிழைத்திருப்பது முதல் அழைப்பு. அடுத்து பரம கானானை சுதந்திரித்துக் கொள்வது இதுல 2வது அழைப்பு. 3வது ஒரு அழைப்பு இதுல இருக்கு. என்னன்னு பாருங்க, நீதியையே பின்பற்றுவாயாக. எதுக்காக? பரம கானானை கர்த்தராகி உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நீதியையே பின்பற்றுவாயாக. அப்ப தேவ நீதி இது சொல்லப்படுவது உலக நீதி கிடையாது, தேவ நீதியை பின்பற்றும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளாகி உங்களுக்கு தேவன் அழைக்கிறார். அப்ப தேவ நீதியை நம்ம பின்பற்ற வல்லவராக இருக்கிறோமா, ரெடியா இருக்கோமா? உலக நீதிக்கும் தேவ நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் எதுனா இதுதான். தேவ நீதி ஒளியில நடப்பது, உலக நீதி இருளில் நடப்பது. உலக நீதி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா மாறுபடும். ஆனா தேவ நீதி மாறாதது. தேவ நீதி ஒன்றே உண்டது, தேவ நீதி. அப்ப தேவ நீதியை பின்பற்றும்படிக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். இதுக்கு எப்படி தேவ நீதியை நம்ம பின்பற்ற முடியும்? நம்ம முதல்ல கர்த்தருக்குள் தேவனுக்குள் பிழைத்திருக்க வேண்டும். எனக்காக ரத்தம் சிந்தி மறுத்த இயேசு கிறிஸ்து உண்டு அதுதான் நம்ம முதல் விசுவாசிக்கணும். அப்பதான் நம்ம கர்த்தருக்குள் பிழைத்திருப்போம். அப்பதான் நம்ம நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட பரம தேசமாகிய பரம கானானாகிய பரலோக தேசத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அப்பதான் இதுக்கெல்லாம் நம்ம தேவ நீதியை பின்பற்றணும்னா இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். தேவ நீதியை நம்ம பின்பற்றினோம் என்றால் நமக்கு கொடுக்கும் தேசமாகிய பரலோக தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக நான் கர்த்தருக்குள் பிழைத்திருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவெடுப்போம். இன்றைய தினம் நம்ம முடிவை பார்ப்பதற்காக கேட்பதற்காக தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த பகல் பொழுதுக்காக நன்றி ஆண்டவரே, இன்றைய தினத்துக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் பிழைத்திருந்து உமக்குள் பிழைத்திருந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் பரலோக கானானை பரலோக தேசத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள உமது நீதியிலே நாங்கள் நடப்பதற்காக நீர் அழைக்கிறீர் ஆண்டவர். அழைத்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு வரும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நிரம்பி வழியும் பாத்திரமாக இந்த குடும்பம் இருக்க போவதற்கான நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா.
இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.